நிறுத்தம். பெஞ்சமல் புயல் கரையை நெருங்கி வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாமல்லபுரம், கல்பாக்கம், திருக்கழுக்குன்றத்தில் அதிகாலை 3 மணி முதலே மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. புயல் கரையை கடந்ததும் மின் விநியோகம் சீராகும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை கரையை கடக்கும் பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. காரைக்கால், மாமல்லபுரம் இடையே இன்று நவம்பர் 30 மாலை புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கரையை நெருங்க தாமதமாக்கும் புயல். வங்கக்கடலில் உள்ள புயல் இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும். புயல் கரையை நெருங்க தாமதமாக சென்னை அண்டை மாவட்டங்களில் மழை அதிகரிக்கும். மரக்காணம், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று பிரதீப் ஜான் கணித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் நாளை காலை 8:30 மணி வரை கனமழை பெய்யும். புயல் கரையை கடக்கும் வரை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மத்திய பல்கலை தேர்வுகள் ரத்து. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்க இருந்த தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரத்தான தேர்வுகள் டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் எனவும் மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. புயல் நெருங்க மழையும் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் நள்ளிரவு 12 மணி வரை கனமழை உண்டு. சென்னையில் தற்போது பெய்யும் கனமழை காலை 10 மணிக்கு மேலும் வலுக்கும். புயல் நெருங்க மழையும் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இன்று மாலை கரையை கடக்கும் பெஞ்சல் புயல் பிற்பகலில் கரையை கடக்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சென்னை ராயபுரத்தில் குடியிருப்புகளை சுற்றி 1 அடி உயரத்திற்கு சூழ்ந்த வெள்ளம். மாதா சர்ச் 2வது தெரு, மரியதாஸ் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். புயலின் வேகம் கூடியது. பெஞ்சல் புயல் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னையில் இருந்து தென்கிழக்கே 140 கிலோமீட்டரும், புதுச்சேரியில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ள புயல் இன்று மாலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.